Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وسلسلة الشيطان صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கலிமத்தும் ஸலவாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பாக்கில் உள்ளிவாத உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபௌ தாபிஈன்கள் மற்றும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இனி வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதத்தை நாம் சந்திக்க இருக்கின்றோம். எல்லா இஸ்லாமிய மக்களுடைய உள்ளத்திலும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருள் பொருந்திய மாதமான ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில மணித்துளிகள் நாம் சந்திக்க இருக்கின்றோம். எல்லாம் அந்த இறைவன் அந்த மாதத்தில் அவன் கடமையாக்கிய பலவிதமான நல்ல அமல்களை, குறிப்பாக நோன்பு போன்ற விஷயங்களை பரிபூர்ணமாக செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, நோன்பு என்பது ஏதோ நமக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா கடமையாக்கியது கிடையாது. முந்தைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா நோன்பு அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். என்ன ரமலான் மாசம் கிடையாது, அவ்வளவுதான். ஆனா மற்ற மாசங்கள்ல மற்ற நாள்கள் நோன்பு என்பது எல்லா சமுதாயத்தினருமே கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா, பெருமான ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவில் இருந்த வரைக்கும் ரமலான் நோன்பு கடமை கிடையாது. மக்காவில் இருந்த வரைக்கும் எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நபியாக ஆக்கப்பட்டு 13 ஆண்டுகள் மக்காவில் தாவத் பண்றாங்க. ஆனா அப்ப என்ன கிடையாதுங்க, அப்ப ரமலான் நோன்பு கடமை கிடையாது. சரி, எப்போ ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்ற பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டுல நோன்பு கடமையாக்கப்படுது. அப்ப அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுரா நோன்பு வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ரமலானுக்கு ஈக்குவலாக முஹர்ரம் மாதத்துடைய ஆஷுரா நோன்பு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தாங்க. சஹாபாக்கள் வைத்து தோன்றினாங்க. எப்பொழுது ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்டதோ, அது தவிர மற்ற அனைத்து நோன்புகள் சுன்னத்தான நோன்பாக, நஃபிலா நோன்பாக மாற்றப்பட்டுவிட்டது. ஏன்னு சொன்னா, இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த உம்மத்துக்காக வேண்டி. மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் மாதத்துல அதிகமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய மாதமாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத் தரும் மாதமாக, குறிப்பாக பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல
உங்கள் மீது நோன்பு கடுமையாக்கப்பட்டுள்ளது. அப்ப நோன்பு கடுமையாக்கப்படுறதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறலாம், இறையச்சம் உள்ளவர்களாக மாறலாம். அப்ப தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாக நோன்பு இருக்கிறது. குறிப்பாக நோம்புடைய சட்டத்திட்டம் என்பது அதாவது சொல்லுவாங்க மிகவும் பெரிய விஷயமாக மிகவும் பெரிய ஒரு சட்டத்திட்டமாக இருக்கிறது. தொழுகை போல அல்ல. தொழுகை என்பது கூட என்று சொன்னா தொழுகை விதிவிலக்கு கிடையாது. ஆனால் நோம்புக்கு விதிவிலக்கு இருக்கு. யார் எப்பொழுது எந்த நேரத்தில் நோம்பை பெறலாம் என்று சில சடங்குகளையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதை பின்பற்றி நம்ம சொல்லி காட்டுறோம். ஆனாலும் கூட நோன்பு வைக்க சக்தி உள்ளவங்க எப்படி இருக்குன்னு சொன்னா நோன்பு வைக்கும் பொழுது அந்த நோன்பாளிக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரஹ்மத்தான பலவிதமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா செய்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா தஹல ரமலான் வந்து சொன்னா ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். வ உல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படும். வ சுல்சிலத்து ஷைத்தான், ஷைத்தான்கள் விலங்கிடப்படும். அப்ப ஷைத்தான் அது என்ன செய்யப்படுறாங்க, எந்த விதமான தீமையும் செய்யாத மாதிரி ஷைத்தான் அல்லாஹ் தஆலா தடை பண்ணிடுவான். அப்ப மற்ற தீமை எப்படி வருதுன்னு சொன்னா மற்ற மாசங்கள்ல ஷைத்தானுடைய அந்த ஊசாட்டம் கொடுக்குறீங்களா, ஷைத்தானுடைய தீங்குடைய அந்த விஷயமானது மக்கள் செய்யறாங்க. ஷைத்தான் விலங்கிடப்பட்டாலும் அந்த செயலானது சில பேர் செய்வார்கள். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அந்த மாசத்துல நோன்பு வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதிக் கொண்டு இன்னும் பல அமல்கள் செய்து கொண்டு யார் நல்லபடியான அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்வாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் செய்கிற தவறுகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். அதே போல ரமலான் மாதத்துடைய நோன்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், யார் ஈமான் கொண்டு நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து யார் நோன்பு வைப்பாங்களோ கஃபரல்லாஹு லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நோன்பு வைக்கணும். எப்படி நோன்பு வைக்கிறாங்க? ஈமானோட நோன்பு வைக்கணும். ஈமான் சொல்றாங்கல்ல, ஈமான் உறுதியோட அல்லாஹ் தஆலா கடமையாக்கிட்டா இதை என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா எந்த முறையில நிறைவேற்ற சொன்னானோ அந்த முறையில நம்ம அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த உறுதியோடு ஈமானோடு யகீனோடு என்ன செய்யணும், நாம் நோன்பு கடைபிடிக்க வேண்டும். அதே போல வஹ்திசாபன், நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது நமக்கு வீணாக போகாது, கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நன்மை தருவார் என்று நன்மை எதிர்பார்த்து என்ன செய்யணும், நாம் நோன்பை கடைபிடிக்க வேண்டும். அப்ப அந்த ரீதியில யார் நோன்பை கடைபிடிப்பாங்களோ அல்லாஹ் தஆலா தரக்கூடிய கிஃப்ட் என்ன தெரியுமா, அவருடைய முந்தைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது ரமலான் சிறப்பு தானே. ரமலான் மிகப்பெரிய கிஃப்ட் தெரியாது. நம்ம வாழ்க்கையில எந்த மக்களுக்குமே கிடைக்காத ஒரு கிஃப்ட் அல்லாஹ் தஆலா நபியுடைய உம்மத்தால் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டுறாங்க, நோன்பு காலத்துல நம்ம கொஞ்சமாவோடு சொல்லி காமிச்சோம், திரும்ப என்ன செய்யறோம், ஒரு ஞாபகத்துக்காக திரும்ப சொல்றோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா கான அஹதுக்கும் ஸாயிமன், யாராவது உங்களுக்கு யாராவது நோன்பு கடைபிடிக்கும் பொழுது ஃபலா யதுஃபுத் வலா யஜ்ஹுல், கெட்ட விஷயத்தை ஆபாசமான விஷயத்தை கெட்ட விஷயத்தை பேசாதீங்க. வலா யஜ்ஹுல், அதிகமான செயல்களில் ஈடுபடாதீங்க. உங்களுக்கு யாராவது உங்களை திட்டவோ சண்டையிலோ வந்தால் இன்னி சாயிமுன், அவன் சொல்லட்டும், நான் நோன்பான்னு சொல்லட்டும். அதாவது நோன்பு வைத்த நிலையில நம்ம கிட்ட யாராவது சண்டையிடவோ ஏதாவது தர்க்கம் செய்ய என்ன செய்யணுமா, நோன்பு வைத்ததிலும் சண்டையிடவோ திட்டவோ கூடாது என்பதை நம்சம் செய்றாங்க. நோன்பு மூலமாக நமக்கு வலியுறுத்துறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு மட்டுமே ரமலான் மாசத்துல பல வித அமல் செய்யறோம். அது குறிப்பான ஒரு அமல் என்னன்னு சொன்னா இரவு நின்று வணங்குவது, இரவு நின்று அல்லாஹ் வணக்கத்தில் ஈடுபடுவது. இது பொதுவாக சொல்லுவாங்க, தராவி தொழுகை நம்ம என்ன செய்யறோம், நாம் கடைபிடிக்கிறோம். இப்ப தராவி தொழுவது என்னன்னு சொன்னா, இப்ப தராவி என்பது பல பேர் பல விதமா சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. சில பேர் 8 ரக்காத்து சொல்லுவாங்க, சில பேர் 20 ரக்காத்து சொல்லுவாங்க. அப்ப 8 ரக்காத்து 20 ரக்காத்து எப்படி சொன்னா எதனால இப்படி மக்கள் குழப்பம் வருதுன்னு சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க
நபிசல்லாஹு வந்து என்ன செஞ்சாங்க, 8 ரக்காத் இரவு தொழுகை பிளஸ் 3 ரக்காத் வித்ரா தொழுகை, இந்த 10 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுதாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நபிசல்லாஹு காலத்துக்கு பிறகுதான் உமர் என்ன செஞ்சாங்க சொன்னா ஒரு வரமுறைப்படுத்துறாங்க சமுதாய மத்தியில. 20 ரக்காத் தொழுறது வரமுறைப்படுத்துறாங்க. சரி, எதுக்கு அது சீராக்கணும்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு விஷயம் தொழ ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு விஷயம் என்ன செய்றாங்க சொன்னா சில பேர் 8 ரக்காத் தொழுவாங்க, சில பேர் 10 ரக்காத் தொழுவாங்க. இப்படி என்ன சொன்னா சீராக இல்லாம இருந்தது. அப்ப உமருடைய ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்க சொன்னா 20 ரக்காத் தராவீஹ் தொழுகை ஆக்கப்பட்டு அது ஜமாத்தா தொழுவது என்ன செஞ்சாங்க, அவங்க சமுதாய மத்தியில் ஆக்கினாங்க. ஆனா உமர் அவங்க அந்த விஷயத்தை சட்டமாக்கும் பொழுது எந்த ஒரு சஹாபியும் என்ன செய்யல, அது தடை சொல்லவே இல்லை. எந்த சஹாபியும் மறுக்கல. இது நபிக்கு மாற்றமாக இருந்த யாருமே செய்யல, மறுத்து பேசவில்லை. எல்லா சஹாபியும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான இஸ்லாமியர் 20 ரக்காத் தொழுவது பழக்கமா வச்சிருக்காங்க. யார் 8 ரக்காத் தொழுவல. சரி, 8 ரக்காத் தொழுவலாமா, தொழுவா தப்பு இல்லை. ஆனாலும் என்ன தெரியுமா, ஒரு பெரும்பான்மை சமுதாயம் பெரும்பான்மை இஸ்லாமியர் எப்படி இருக்காங்க சொன்னா 20 ரக்காத் தொழுவதாக வழக்கமாக ஆகியிருக்கிறாங்க. இது என்ன குறை போகுது, கட்டாயம் கிடையாது. யாருக்கு எத்தனை ரக்காத் முடியுமோ அந்த தொழுவலாம், தப்பு இல்லை. ஆனா 20 ரக்காத் தொழுவது என்பது ஒரு முழுமையான விஷயமாக முழுமையான அமலாக ஆக்கப்படுகிறது. அது ரொம்ப இருக்கட்டும். அப்ப ரமலான் மாசம் தராவீஹ் தொழுகைகள் என்ன செய்யப்படுது, ஹாஃபிஸா வச்சு குர்ஆன் ஓதப்படுது இல்லைங்களா. ரமலான் மாசம் ஒரு மாசத்துல முழுமையான குர்ஆன் ஓதப்படுகிறது. எல்லாம் ஃபுல்லா பேசுறாங்க. குர்ஆன் ஓத தெரியாதவங்க கூட ஃபுல்லா குர்ஆன் காதுல கேட்கறாங்க. குர்ஆனுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்ன தெரியுமா, குர்ஆன் ஓதலாம் நன்மை, குர்ஆன் ஓதுறது காதுல கேட்டாலும் நன்மை. குர்ஆன் ஓதலாம் நன்மை. இப்ப குர்ஆன் ஓத தெரியல, ஒரு குர்ஆன் ஓதுறாங்க. குர்ஆன் ஓதும் போது என்ன செய்யறாங்க, அந்த குர்ஆன் ஓத காதுல கேட்டாங்கன்னு சொன்னா கேட்பதுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு வேதம் தான் குர்ஆன். மற்ற எந்த விஷயத்தையும் அது கிடையாதுங்க. ஒரு பயான் பண்றாங்க, பயான காதுல ஒரு நண்பருக்கு அது வேற. ஆனா குர்ஆன் மட்டும் எப்படி தெரியுமா, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கான மகத்துவம் என்னன்னு சொன்னா குர்ஆன் மட்டும் ஒரு ஆயத்தை நம்ம காதால கேட்டாலும் கூட அதுக்கான நன்மை அல்லாஹ் தஆலா தருகிறார். அப்ப குர்ஆன் என்பது தராவீஹ் தொழுகையில என்ன செய்றாங்க, ஹாஃபிஸ் மூலமாக அது தராவீஹ் தொழுகையில ஓத வைக்கப்படுகிறது. அப்ப என்ன சொன்னா இது பல மக்கள் பார்க்கறாங்க. சில பேர் பாத்தீங்க சொன்னா அதோட காதல கேட்பது கிடையாது, அதோட காதலை கேட்க மாட்டாங்க சில பேர். அப்ப என்ன சொன்னா இந்த ரமலான் மாசத்துல என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு நாம தராவீஹ் தொழுகையில கலந்து என்ன செய்யணும், ஹாஃபிஸா ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வசனம் காதல கேட்டு என்ன செய்யணும், நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக சரி உமர் ரலியல்லாஹு பத்தி இன்னும் சொல்லுமா இல்லையா, உமர் ரலியல்லாஹு விஷயத்தை எதுக்கு சமுதாயம் பத்தி இவங்க உறுதியாக ஆக்குது, என்ன காரணம் பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க சொன்னா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவங்க சொல்றதுக்காக வேண்டியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று நேரங்கள்ல உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா சில ஆயத் அல்லாஹ் குர்ஆன்ல எழுதியிருக்கிறான். அது என்ன சஹாபிக்கு அப்படி கிடையாது. உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் வேதத்துல சில குர்ஆன் ஆயத் அல்லாஹ் தஆலா எழுதி இருக்கிறான். அது உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாத்தின், 3 நேரங்கள்ல என் ரப்ப எப்படி சொன்னா என்னுடைய வார்த்தைக்கு ஒப்ப அவனுடைய வசனம் அல்லாஹ் இறக்கினான். அப்ப இப்படி என்ன முதல் விஷயம் என்ன, அவர் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஹாதா மக்காம் இப்ராஹிம், அதாவது மக்காம் இப்ராஹிம் காபத்துல்லாஹ்ல மக்காம் இப்ராஹிம் சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த மக்காம் இப்ராஹிம் எப்படி சொன்னா உமர் சொல்றாங்க அந்த மக்காம் இப்ராஹிம் என்ன செய்யலாம், நாம் ஒரு முஸல்லாவாக ஒரு தொழுகைக்கான இடமாக ஆக்கலாமே என்று கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம், உமர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வத்தஹிது மின் மக்காம் இப்ராஹிம் முஸல்லா. அல்லாஹ் நாயகலாம் மக்காம் இப்ராஹிம் நீங்க என்ன செய்யுங்க, முஸல்லாவாக தொழுமிடமாக நீங்க ஆக்குங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அந்த ஆட்சேபனை வைக்கிறாங்க, அந்த கருத்து வைக்கிறாங்க. அந்த கருத்தை வைத்து அடுத்த காரணம் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை ஏற்றுக்கொண்டு மக்காம் இப்ராஹிம் செல்ல ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க என்ன செய்யணும், மக்காம் இப்ராஹிம் தொழுமிடமாக ஆக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா சட்டமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிக்கிட்டான். அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது விஷயம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் லவ் ஹுஜ்மத் நிஸாவுக, உங்க மனைவிமார் இருக்காங்க இல்லையா, உங்க மனைவிமார் கொஞ்சம் மறைவாக நல்லா இருக்குமே ஹிஜாபோட. ஹிஜாப் சொன்னா முகம் தெரியாம என்ன செய்வாங்க, ஹிஜாப் மறைவில் இருப்பாங்க. அப்ப உமர் சொல்றாங்க உங்க மனைவிமார்கள் கொஞ்சம் மறைவாக ஹிஜாபோடு இருந்தா நல்லா இருக்குமே. ஏன் சொன்னா இப்ப இன்னும் இதுபோல் அலைக்கல் பிர்ரு வல் ஃபாஜிரு,
உங்களை சந்திக்க வர மக்கள்ல வந்து நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து நல்லவங்க சொல்ல முடியாது, கெட்ட மக்கள் வந்து சந்திக்க வராங்க. அப்ப அவங்க பாடுகள் வந்து உங்களுக்கு மனைவிமா கண்ணால பார்க்க என்ன செய்வாங்க, அவங்க தவறாக நினைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க மனைவிமார் வந்து ஹிஜாப் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் தஆலா ஆயத்து இருக்கிறான், இதா சஅல்துமுஹுன்ன மத்ஆன் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். அல்லாஹ் என்ன செய்றான், நபியுடைய மனைவிக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஆக்கப்பட்ட ஒரு வசனம் அது. அல்லாஹ் என்ன சொல்றான், சஹாபிட்ட சொல்றான், நீங்க நபியுடைய மனைவியாகி அவங்க கிட்ட ஏதாவது விஷயம் கேட்க போறீங்கன்னு சொன்னா ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், ஹிஜாபுக்கு பிறகு ஹிஜாபுக்கு அப்பா இருந்து கேளுங்க, முகம் பார்த்து கேட்காதீங்க. நபியுடைய மனைவி வந்து ஹிஜாபுக்கு இந்த பக்கம் இருப்பாங்க, இந்த சைடு ஹிஜாபுக்கு அந்த பக்கம் இருந்து நீங்க கேளுங்க. அல்லாஹ் என்ன செய்றான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தைக்கு இருப்பா அந்த ஹிஜாபு சட்டத்தில் அல்லாஹ்ல இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பத்ர் போர் நடக்குது. பத்ர் போர் நடக்கும்போது என்ன சொன்னா, அந்த நேரத்தில் என்ன செய்றாங்க, சில பேர் வந்து கைதியாக பிடிக்கப்படுறாங்க. கைதியாக பிடிக்கப்பட்டவரையே பத்ர் போர் முடிஞ்ச சஹாபி கிட்ட வந்து சில கருத்து கேட்கிறாங்க, இவங்க என்ன பண்ணலாம் சொல்லி. சில பேர் சொல்றாங்க இவங்க வந்து கொண்டுடுங்க கைதிகளை. சில பேர் சொல்றாங்க இல்ல அவங்க ஏதாவது விதியா வாங்கி என்ன செய்யலாம், நாம என்ன செய்யலாம் விட்டுலாம் சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல பார்க்கும் பொழுது உமர் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, விரைவானா இவங்க வந்து அல்லாஹ்வுக்கு மார்க்கத்துக்கு எதிராக போர் செஞ்சிருந்தாங்க, அவங்க செய்யறத வந்து அவங்க வந்து வெற்றி கொலை செய்தா சிறந்த அவங்க செய்றாங்க சொல்றாங்க. உடனே வந்து நம்ம சொல்ல என்ன செய்றாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்களை சொல்லி கேட்டு என்ன செய்றாங்க, விதியா வாங்கி அமைச்சிடுறாங்க. ஆனாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா குர்ஆன் ஆயத்தா இருக்கிறா, என்ன தெரியுமா, அவ்வாறு செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டி கானின் நபி ஐயக்கூன் வசலா மா கானின் நபி ஐயக்கூன் வசலா அத்த விசுனை பில் அர்தி. அதாவது எப்படி சொன்னா அந்த சிறைவாசி என்ன செய்றாங்க, அந்த மாதிரி செய்வது வந்து நபிக்கு அழகல் ரசூலுல்லாஹ் செய்யற அல்லாஹ் தஆலா வந்து கண்டிப்பா அல்லாஹ் தஆலா ஆயத்தா இருக்கிறான். இப்ப எதிர் சொல்றேன்னு சொன்னா அப்ப அதனால தான் பாக்குறாங்க நம்மளுடைய உலமாக்கள் என்ன செய்யறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதுக்காக வேண்டி இவ்வாறு அவங்க வார்த்தை கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்றான், கபூல் செய்து கொண்டு ஆயத்தா இருக்கிறான். அப்ப அந்த உமர் சொல்றாங்க நீங்க வந்து 20 ரக்காத் தொழுங்க. அந்த 20 ரக்காத் தொழுது என்ன செய்யுங்க சொன்னா அது சீராக அமைக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஜமாத் எப்படி என்ன செய்றாங்க, அது ஏற்றுக்கொள்றாங்க. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் எல்லா சஹாபி என்ன செய்றாங்க, மறக்காம இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் எப்படி சொன்னா நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பள்ளிவாசல்ல என்ன ஆக்கப்படுது, தராவி தொழுகை என்பது 20 ரக்காத்தாக ஆக்கப்படுகிறது. சரி, அதுக்கு அடுத்தபடியாக நோன்பு வச்சிருக்கிறோம். நோன்பு இருக்கும்போது என்னன்னு சொன்னா நோன்பு நேரத்துல சில பேர் என்ன செய்றாங்க, மருந்து சாப்பிடுவாங்க. அது சில பாதிப்பு வருமா, சில பேர் வந்து எல்லா காலமும் சாப்பிட்டு இருப்போம். நோன்பு நேரத்துல என்ன செய்வோம் சொன்னா நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு ஞாபகம் எல்லாம் சாப்பிட்டாங்க வச்சுங்க, அதுக்கு என்ன செய்வது மார்க்கம் சொல்றது சொன்னா அதுக்கு நம்ம சில சொல்றாங்க, உங்களுக்கு யாராவது நோன்பு வைத்த நிலையில மறதியாக ஏதாவது உணவோ குடிப்பதை செய்தா என்ன செய்யுங்க, ஞாபகம் வந்தா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நோன்பு முடியாது. நோன்பு வச்சிருக்கிறாங்க, மருந்து இருக்கிறாங்க, மருந்து நிலையில செய்யறதும் சாப்பிட செய்யறாங்க, தண்ணி குடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் வந்து நோன்பு ஞாபகம் வந்து என்ன செய்யணும், உடனே அத்தோட ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு சாப்பிட நோன்பு முடியும், தெரியாம சாப்பிட நோன்பு முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க வந்து அந்த நேரத்தில் நோன்பு வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஏன் சொன்னா உங்களுக்கு வந்து அல்லாஹ்வுடைய கொடுத்து உங்களுக்கு வந்து ரிஸ்க் தரப்படுவதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க நோன்பு அந்த நேரத்துல. அப்ப என்ன சொன்னா நோன்பு வைத்துக் கொண்டு மறந்த நிலையில உண்ணவோ பருவோ செய்தால் அது நோன்பு முடியாது என்பது கொஞ்சம் முதல் விளைவிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கும்போது நம்ம வந்து கடுமையான நோய் வந்துருச்சு, அது என்ன செய்வது, கண்டிப்பா நோன்பு வச்சிருமா இல்லையா, நோன்பு விதிகளை கேட்டேன் என்ன சொல்லும் பொழுது கடுமையான நோய் வந்தா நோன்பு விட்டுடலாம், தப்பு இல்லை. அதுக்கு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அவன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஸர். உங்களில் யாராவது நோயாளியாகவோ அவ் சஃபரின் அல்லது பயணத்தில் இருந்தால் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஸர். அப்போ நோன்பு வந்து என்ன செய்யணும் சொன்னா நோய் வந்து நீங்கிய பிறகு நோன்பு கலா செய்யணும். பயணம் முடிந்த பிறகு என்ன செய்யணும், நோன்பு கலா செய்யும்போதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொன்னா சிந்திச்சு பார்க்கணும், இவ்வளவு சலுகையோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு ரஹ்மத்தான ஒரு கடமை வந்து அல்லாஹ் தான் தந்திருக்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது சஹர் செய்வது சிலப்பா எப்படி சொன்னா சில பேர் அலட்சியம் பண்ணுவாங்க. சஹர் பண்ணாம என்ன செய்வாங்க சொன்னா அப்படி நோன்பு வச்சுருவாங்க. கேட்டா விதி சஹர்வாங்க, அப்படி கிடையாது மார்க்கத்துல. விதி சஹர் பண்ணாமையே நோன்பு வைப்பது. நைட் சாப்பிட்டாங்க காலைல பசி எடுக்கல அப்படி நோன்பு வச்சுட்டு சொல்லுவாங்க, அப்படி மார்க்கம் சொல்லவே இல்லை. ஏன் சொன்னா சஹர்ல என்ன சொல்றாங்க, சொல்றாங்க
சுகூரி பரக்கத்தும், சஹர் பண்ணுங்க. சஹர் வந்து பரக்கத்துக்கு சொல்லி காட்டுறாங்க. பரக்கத்து என்பது என்ன? அதிகமா சாப்பிடுவதா அல்ல, அந்த நேரத்தில் ஏற்படும் பரக்கத்தின் காரணமாக குறைவாக சாப்பிட்டாலும் அல்ல என்ன செய்வான், நிறைவான சக்தியை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான் சஹர் நேரத்தில். அப்போ சஹர் சாப்பிடாம நோன்பு வைக்கக்கூடாதுங்க, முந்தின ஃபாலோ பண்ணிக்கணும். சஹர் பண்ணி நோன்பு வைக்கணும். நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். நோன்பு வைக்கும் போது இஃப்தார் நேரத்தில் நிறைய விஷயம் தெரியுமா? இஃப்தார் நேரத்தில் வந்து இஃப்தாருக்கு நேரம் வந்துட்டு சொன்னா உடனே நோன்பு திறக்கணுமா, தாமதப்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னு சொன்னா, உதாரணமாக சொல்றேன், ஒரு 6:30 நோன்பு இஃப்தார் டைம் வந்து சொன்னா என்ன செய்யணும்? 6:30 நம்ம இஃப்தார் பண்ணிக்கணும். இல்லை 5 நிமிஷம் போட்டுமே என்ன தாமதப்படுத்தக்கூடாது. இஃப்தார் டைம் எப்போ சொல்லப்படுகிறதோ அந்த இடத்த உடனே இஃப்தார் பண்ணணும். ஏன்னு சொன்னா ரம்ஸான் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? லா யஸாலு நாஸ் பிஹைரின் மா அஜ்ஜுல் ஃபித்ர். மனிதர்கள் வந்து ஹைர் நன்மையில தான் இருப்பாங்க. எது வரை தெரியுமா? மா அஜ்ஜுல் ஃபித்ர். அதாவது எப்படி சொன்னா, எப்போ வந்து விரைவாக இஃப்தார் செய்வாங்களோ அந்த காலமெல்லாம் வந்து யார் இருப்பா? மக்கள் வந்து ஹைர் இல்ல நன்மையில் இருப்பாங்க தான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்போ விரைவாக நோன்பு திறக்கணும். சரி, விரைவு என்பது என்ன? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த நேரத்தில் நோன்பு திறக்கணும். ரெண்டாவது விஷயம் இருக்குங்க. ஏன் தெரியுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா சொன்னா இஃப்தார்ல உட்காந்துருக்க சொன்னா தொழுகையை தாமதப்படுத்துவாங்க. இஃப்தார் என்பது பெரிய உணவு சாப்பிடுறது அல்ல. வெறும் வந்து பேரிச்சை பழமோ தண்ணீர் கொடுத்தாலும் இஃப்தார் ஆகிடும். பேரிச்சை பழமோ தண்ணீர் கொடுத்தாலும் இஃப்தார் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடுறது வந்து இரவு உணவு தான். நீங்க நம்ம என்ன செய்யணுமா, இஃப்தார் நேரத்துல எல்லா சாப்பாடும் வச்சிடறாங்க. சாப்பிட்டு என்ன பிரச்சனை சொன்னா பாங்க தாமதப்படுத்துறாங்க, தொழுகை தாமதப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா வழக்கமான நேரத்தை விட குறிப்பா மகரிப்புன்னு நேரம் இருக்கு, அந்த மகரிப்பான நேரம் கடந்து போகும் மறுபடியும் தொழுகை தாமதப்படுத்தி பிறகு தொழுகிறாங்க. கேட்டா பூர்வம் சொல்றாங்க. அதை எங்க கூட தெரியல. ஆனா சொல்ற விஷயம் அதுதான், விரைவாக இஃப்தார் பண்ணுங்க. விரைவாக சொன்னா எவ்வளவு முடியுமோ இஃப்தார் பண்ணி தொழுகை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மற்ற சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அப்ப வந்து மார்க்கம் வந்து இதெல்லாம் பயிற்சி தான். இதெல்லாம் நமக்கான பயிற்சிகள். ஏன் சொன்னா எது எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறதோ அந்தந்த நேரத்தில் நம்ம செய்வதற்கான பயிற்சி தான் இந்த நோன்பு என்பது. ஆக இந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பெற பார்க்கணும். நீ சக்கூர் என்ன சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பல பள்ளிவாசல்ல எல்லா இஷா தொழுகையும் தாமதப்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னா பெற பார்த்து தான் அன்னைக்கு இஷா லேட்டா கூட அப்படியே இஷா வந்து தராவி தொழுகை நடத்துவாங்க எல்லா பள்ளிவாசலையும். அப்ப இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பெரிய தேடுங்க. பெரிய தேர்வது என்பது ஒரு சுண்ணத்தான விஷயம். பெரிய பார்க்கணுங்க, பெரிய தேடணும். ஆனா இன்னைக்கு வந்து நவீன காலகட்டத்தில் லேசாயிடுச்சு. இன்னைக்கு ஏன்னா செல்போன் கையில வச்சிருக்கிறோம். ஏதாவது மெசேஜ் வந்துடும் கூட என்ன செய்ய தெரியுமா, ஒண்ணு வேற பார்த்தாச்சுன்னு மெசேஜ் போட்டுடுவோம். ஆனா முடிந்த அளவுக்கு பெரிய தேடணும். வேற பார்க்கறதுனால கூட பெரிய தேடுறதுக்கான நன்மை அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். அப்ப நீங்க எப்படி சொன்னா பெரிய தேடணுங்க. பெரிய பார்த்துன்னு சொன்னா அதுக்கான துவா என்ன, அது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. நீங்க பெரிய எந்த பெரிய பார்த்தாலும் சரி, ரமலான் கூட தான் கிடையாது, எந்த ஒரு முதல் பெரிய பார்த்தாலும் நம்ம வந்து ஓதவேண்டிய துவா ஒன்று இருக்கு. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். அதாவது எப்படி சொன்னா, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா, யா அல்லாஹ் இந்த பிறையை வந்து என் மீது உதிக்க செய்வாயாக, பில் அம்னி பாதுகாப்பை கொண்டு, வல் ஈமானி ஈமானை கொண்டு, வல் சலாமத்தை கொண்டு, வல் இஸ்லாமி கொண்டு என்ன செய்வாங்க, இந்த பிறையை வந்து எங்க மீது உதிக்க செய்வாயாக சொல்லிட்டு ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். நான் வந்து பிறையை பார்த்து சொல்றேன், பிறையே என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான் சொல்றோம். இது நப்சலா கத்துக்கிற துவா. அவன் வந்து அரபியத்தை எல்லாம் தமிழ் கேட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கு. ஆக பெரிய தேரணும். அதே நேரத்துல நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு சில ஊர்கள் இருக்குங்க. அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தலைமைக்கு கட்டுப்படுவது. என்ன தலைமைக்கு கட்டுப்படுவது? இப்ப நம்ம பொறுத்த கூட எப்படி சொன்னா டவுன் காட்சி சொன்னாதான் நம்ம பின்பற்றணும் அதான் சொல்றாங்க. ஏன்னா மீது செய்யும் போது அது வந்து என்ன ஆகுது, சமுதாயத்தை பத்தி பிளக்கிற அளவுக்கு நம்ம வந்து போகிறோம். அதனால வந்து நமக்குன்னு தலைமை ஒன்று இருக்கு. அதுக்கான வந்து ஒரு சட்டத்தை போட்டு இருக்கிறாங்க. டவுன் காட்சி வந்து எப்போது வந்து பெரிய சொல்றாங்களோ அப்படின்னா சரி நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். சரி அவங்க பெரிய சொல்லல சொல்லி நம்ம வந்து சரி சொன்னா அவங்க குறை சொல்வதோ அதை வந்து அவதூறு பேசுவதோ நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா, நோவு ஆரம்பிக்கும் போதே அவதூறோட வதந்தியோட நம்ம ஆரம்பிச்சு சொன்னா அதுக்கப்புறம் செய்யற எல்லாமே என்ன ஆகும், பெரிய ஒரு மீனான விஷயமா மாறிடும்.
அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எந்த விதமான ஒரு வதந்தி இல்லாத, எந்த விதமான அவதூறு இல்லாத ஒரு மாதமாக, குறிப்பாக அல்லாஹ் ரஹ்மத்தை பெற்றிருக்கிற மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் சந்திக்க ரமலான் மாதத்தை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. எல்லாம் இறைவன் அந்த மாதத்தை முழுமையாக நோன்பு வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதி திக்ர் செய்து அல்லாஹ் தஆலாவை விருத்து அமல் செய்து அவனுக்கு அருளை பெற கிருபை செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி